வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராக் இதுக்கப்புறம் வரமாட்டாரா, சாம்பியன்ஷிப்பாக ஆசைப்பட்டுறது, மற்றும் ஜான்சனா இன்றைக்கி ராக் வந்தது, டேமியன் பீஸோட நெக்ஸ்ட் ஆப்பனன்ட் ஜே ஊசோ பற்றி, ட்ரூ மாக்கிண்டருக்கு ஏன் இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்தியை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே சர்ப்ரைஸாக ரசிகர்கள் மத்தியில் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஜான்சனோட ரிட்டனு. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அத்தன்டிக்கான ரெஸ்லர் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜான்சனா பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ராக்குக்கு எதிராக வந்ததே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைஸாக இருந்தது. ஆக்சுவலி அவருக்கும் சோலாசிக்காகவும் இதுக்கு முன்னாடி பார்க்க இருந்தில்ல, அதை தூக்கி வைக்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஜான்சனா சோலாசிக்காவை தூக்கி போட்டு மிச்சிருப்பார். அந்த நேரத்தில் திருப்பி ராக் வந்திருப்பார். ராக்கு கூட சோகாட்டும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் ஜான்சனாக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் நேரத்தில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுவானுங்க. பார்த்தா எல்லாமே புஷ் ஆயிடுச்சு. பிகாஸ் ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஒரு ராக் பாட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டையாயிட்டார். ராக்கு கண்ணாடியை கூட கலத்தலைங்க, அந்த அளவுக்கு ஜான்சனா வீக்காக இருக்கார் ராக்கிட்ட. ஜான்சனா இதே ஜான்சனா தான் ராக்கை பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பீட் பண்ணார் மெயின் இவெண்ட்டில். அதே மெயின் இவெண்ட்டில் இப்போ ரெண்டு பேரும் நிற்கும் போது ஜான்சனா அடி வாங்குறாரு. இது யார்கிட்ட சொல்ல, சரி அதை விட்டு தருங்க. ஜான்சனா அந்த ஒரு நாள் தான் வந்தார், இதுக்கப்புறமா வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஜான்சனா ரசிகர்களை பூர்த்தி செய்யும் விதமாக இன்றைக்கி நடந்த ராக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஆக்சுவலி மிஸ் மற்றும் ஆட்டூர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற போது ஒரு சொல்லியிருப்பாரு, நாங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் கூட மோத போகிறோன்னு. அந்த கண்ணுக்கு தெரியாது, அதாவது யூ கேன் சி மீ, அதாவது நம்ம ஆட்டர் சொல்லியிருக்காரு போல இருக்குது. அந்த யூ கேன் சி மீ வேறு யாருமே இல்லை, ஜான்சனா தான். ஜான்சனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரால ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு ஆஃப்டர் லாங் டைம். ஜான்சனா எனக்கு தெரிஞ்சு ரால ஒரு மேட்ச் விளையாடி கிட்டத்தட்ட பல வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நடந்த ரால பார்த்தீங்கன்னா ஜான்சனா மேட்ச் விளையாடி இருப்பார். அது உண்மையிலேயே ரசிகர் மத்தியில் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஜான்சனா ராலெல்லாம் மேட்ச் விளையாடி பல வருஷங்கள் ஆச்சுப்பா. ஆனால் என்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு மேட்சாக இருந்தது. ஜான்சனா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கண்டினியூ வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஜான்சனா பார்த்தீங்கன்னா நேற்றைய ஃபிலிப்பைனுக்கு வந்ததுனால இன்றைக்கி சேர்த்து வந்திருக்காரு. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற ராவும் ஃபிலிப்பைனில் தான் நடந்திருக்குது. ஜான்சனாவை ரெசல்மேனியா வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டோம். சரி, இன்றைக்கி நடக்கிற ராக்கும் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதே நிலமை தான் பார்த்தீங்கன்னா ராக்கை ரெசல்மேனியா கூப்பிட்டு வந்துட்டாங்க. ராக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஹாலிவுட் தான் போக போகிறாரு. அப்போ எப்படி இன்றைக்கி நடந்த ராக்கு வந்தாருன்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு நடந்த அதே நிலை தானே இன்றைக்கி ஃபிலிப்பைன் நடந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 8 பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராக்கு பார்த்தீங்கன்னா WBL ஒன் ஆஃப் த பாஸ்ட், அது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ராக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்த ராலை பார்த்தீங்கன்னா வந்த உடனே நான் ஒரு பீப்புள் சாம்பியன், நீ உன்னுடைய சாம்பியன்ஷிப்போட பெரிய சாம்பியன்ஷிப் என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் தூக்கி கட்டுறது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப்பை என்கிட்ட தான் அப்படின்னு கேட்டுருப்பாரு. அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ராக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 பொறுத்தும் பக்காவாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் ராக் அதை கோடி ரோஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு நாள் வருவேன், அது வரைக்கும் நீ சாம்பியன் இருந்தனா கண்டிப்பாக உன் கூட நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கோடி ரோஸும் பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா முடியலை. இந்த பகை பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ராக் திருப்பி வரும்போது ஒருவேளை அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்தால் மீண்டும் பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதுவும் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான ஹிண்டை தான் கொடுத்துருக்குறாங்க. மேபி அதை நம்ம சம்மர்ஸ்லாம் அல்லது ரெஸ்லிமேனியாவில் எதிர்பார்க்கலாம். இதே போல் இன்றைக்கி நடந்த ரால 2 முக்கியமான சம்பவம் நடந்தது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிமேனியாவில் குந்தருடைய ஸ்ட்ரீக்கை பீட் பண்ணி இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் அவர் வின் பண்ணி பார்த்தா நம்ம சாமி ஜெயின் வின் பண்ணிட்டாரு. இது அவருடைய 4வது தடவை இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது. ஜாக் கேபிள் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் எனக்கு ஒரு வாய்ப்பு தாப்பான்னு கேட்டுக்கும்போது சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இப்போ தான் சாமி ஜெயின் நியூ சாம்பியனாக இருப்பார். அதுக்குள்ளே ஒரு சாம்பியன்ஷிப் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறது வாய்ப்பில் தான். பட் இருந்தால் மேட்ச் குவாலிஃபையும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், குவாலிட்டி பைஸ் படி. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராவை நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா WWE இன்றைக்கி நடந்த மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டருக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ் ரெசல்மேனியாவில் ட்ரூ மாக்கிண்டரோட கனவு பார்த்தீங்கன்னா வாயில் மண்ணலி போடுற மாதிரி சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு போயிட்டார். ரூல்ஸ் படி பார்த்தா இவருக்கு தான் அந்த சாம்பியன்ஷிப் நான் வாய்ப்பு கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்லாம் வைக்கிறானுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத 2வது சொல்கிறேன். ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஜே ஊசோ, பிரான்சன் ரீட் மற்றும் ரிக்கோஷிட்டுக்கு அகேன்ஸ்டாக மோதினார். இதில் ட்ரூ மாக்கிண்டர் தான் வெற்றி பெற வேண்டியது. ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎம் பாங் குறுக்கால வந்துட்டார். இந்த சிஎம் பாங்குக்கு இதே வழியாக போச்சுப்பா. ட்ரூ மாக்கிண்டர் எப்பப்போ வராரோ அப்பப்போ தோக்க வைக்கிறது அவரோட வேலையாக போச்சு. சீக்கிரம் சிஎம் பாங்குக்கு ட்ரூ மாக்கிண்டருக்கு மேட்சை வச்சு சொல்லுங்கப்பா. நம்ம சிஎம் பாங்குக்கு இன்ஜுரியெல்லாம் ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு போல இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தலைவர் ரொம்ப ஆடிட்டு
பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் ட்ரூக்கும் சிஎம் பங்கும் ஒரு மேட்ச் வச்சுருவாங்க போல இருக்குது. சரி, அதை விட்டுதலுங்க. நம்ம ட்ரூ மேக்கினருக்கு ஏன் இன்றைக்கி வந்து இந்த மேட்ச்சில் தோக்கடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கினருக்கும்னா அந்த ஸ்டோரில் ஹெவி சாம்பியன்ஷிப் மூலியமாக தானே டெவலப் பண்ணுறாங்க. அதை கூட வந்து டெவலப் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேக்கினர் வந்து ஹெவி சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேஸ் ஆஃப் த பிரெலிங் மன்னிச்சுக்கோங்க, கிளாஸ் ஆஃப் த கிளாஸில் இதுக்கப்புறம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எப்படி கிளாஸ் ஆஃப் த கிளாஸில் சாம்பியன்ஷிப்பாக மோதி தோற்று போனாரோ அதே மாதிரி இந்த தடவை தோக்காமல் ஒரு மூமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னு WWE நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நடந்த ராலை பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கினர் தோற்று போயிருக்காரு. இன்றைக்கி நடந்த ராலை பார்த்தீங்கன்னா தோற்று போயிருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போவே டேமியன் பிரிஸ் கூட மோத வச்சுட்டாருன்னு வைங்களேன், சம்மர் ஸ்லாமில் அதுக்கான ஸ்டோரி லைன் இல்லாமல் போயிரும்ல, அதனால தான் இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்போவே சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கினருக்கும் ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களே, மேபி சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக கன்ஃபார்ம் நடக்குமோ, அதாவது செத் ரோலன்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கினர் வெர்சஸ் சிஎம் பங்குக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வைப்பானுங்களோ, அதுக்கான ஸ்டோரியில் தான் இப்போதைக்கு டெவலப் பண்ணுறாங்களோ, மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே ட்ரூ மேக்கினருக்கும் சிஎம் பங்குக்குமான ஸ்டோரியில் ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி பார்த்தா மணி இந்த பேங்க் அல்லது நெக்ஸ்ட் பேப்பர்லேயே நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது சம்மர் ஸ்லாமுக்கு ரொம்ப நாள் இருக்குது. அப்போ இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குதுன்னா வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் சொன்னாங்க. சிஎம் பங்க் பயங்கர ஹாப்பிங்க ஜே ஊசோ வின் பண்ணதில். ஹீட் மூமெண்ட்லாம் பயங்கரமாக போட்டாரு பார்த்தீங்களா. இன்றைக்கி நடந்த ராவோடைய பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரி ரிஆர்எஃப்லையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரிஆர்எஃப்ல ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க மண்டேலே பார்த்தீங்கன்னா சேரை தூக்கி அடிச்சிருப்பா. அது வேறு யாருமே இல்லை, லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஆஃப்டர் ரெசல்மனியா லீவ் மார்கனுக்கும் இப்போது நம்ம ரிஆர்எஃப்லைக்குமான ஸ்டோரிலைன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள நிறைய தடவை நடந்திருக்குது. பட் ஆனால் இப்போ மீண்டும் ஒரு ஸ்டோரிலைனை க்ரியேட் பண்ணுறாங்க. லீவ் மார்கன் இன்றைக்கி ஒரு லூரல் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ரிஆர்எஃப்லைக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்குள்ள மேட்சை நம்ம கண்டிப்பாக இதுக்கப்புறமா நடக்க போகிறேன் ஃப்ரான்ஸில் நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். சரியாக அதை விட்டுதலுங்க. இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குங்க. WWE வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா NXT உமன் சாம்பியனை பார்த்தீங்கன்னா ராகு கூட்டு வந்திருப்பாங்க. இவரை மட்டும் இல்லை, மென்ஸுக்கான NXT சாம்பியனையும் கூட்டு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரால் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ரொக்ஸானாவை பொறுத்த வரைக்கும் நியூ சாம்பியனாக இப்போதைக்கு NXT உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் டைமாக. அவங்க இன்றைக்கி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற, அதாவது இப்போ வரப்போகிற NXTயில் பார்த்தீங்கன்னா அவங்களோட NXT சாம்பியன்ஷிப்பை நெட்டாலியா கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோன் NXT 3 ஜென்ரல் மேனேஜரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா 3 வீக்ஸுக்கு அப்புறமா WWE பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய டீமை பிரித்து விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜட்மெண்டியோட பேர் தான் அதிபடுது. ஜட்மெண்ட் பிரிச்சு விட்ருவானுங்கன்னு. அதாடி இப்போ தான் ஒருத்தர் வேர்ல்டு சாம்பியன் இருக்கார். ஒருவேளை டேமியன் பிரிஸ் சிங்கிளாக இருந்தால் தான் நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டோரியை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறாங்களோ, எது எப்படின்னு தெரில. மாமி ரிஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் ஜட்மெண்ட்டுக்கு ஆதரவு. ஜட்மெண்ட்டை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டே நாசமாக போயிடும். சரி, WWE என்ன பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 3 வாரம் இருக்குது. இந்த மந்தோட எண்டில் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராஃப்டின் மூலியமாக எந்தெந்த சாம்பியன்ஷிப் எந்தெந்த பிராண்டுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டிராஃப்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ப்ராக் லெஸ்னருடைய பேர்லாம் அடிபடுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லது ரெஸ்லிங் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.